நேற்று ராஜபாளையத்துலேருந்து எங்கள் குரூப் வந்து பஜனை பாடின்னு இருந்தாங்க. அப்போ இவர் வந்து பேச்சிமுத்து, இவருக்கு திடீர்னு சாமி வந்துருச்சு. இவருக்கு வந்து முருகரை வந்து ரொம்ப திருச்செந்தூர்லேருந்து கூப்பிடுவோம் அப்படின்னாரு. நானும் எதார்த்தமாக ஏதோ சும்மா பாடிட்டு இருப்பாருன்னு பார்த்தா திடீர்னு சாமி வந்து முருகன் வந்து உடம்புல இறங்கிட்டார். இது என்ன இப்போ தான் பார்க்குறேன், முருகன் மேலே ஏதோ பக்தி வச்சிருந்தா முருகன் கூப்பிட்ட குரலுக்கு மயிலேறி சாமி வரும்னு சொல்லி. இது எங்கள் ஊரில் நேற்று பஜனை வச்சு நடத்தியிருந்தாங்க. இது 34ஆம் ஆண்டு பாத யாத்திரை. இவங்க வந்து பேச்சிமுத்து சாமி வந்து நேற்று பாடியிருந்தாங்க. சரி, நானும் அந்த பஜனையில் கலந்துக்கிட்டேன். எதார்த்தமாக முருகனை கூப்பிடுறாங்க போலுக்கு. கடைசி பார்த்தா எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு முருகனே வந்து இறங்கிட்டாங்க அவங்க மேலே. ரொம்ப அப்போ நேற்று பக்தி பரவசமாக இருந்தது. எங்கள் ராஜபாளையத்தில் பண்ணையார் தெருவில் வந்து பஜனை அருமையாக இருந்தது. ஒரு பஜனை வந்து இந்த சாமி வந்து முருகனை அப்படி கூப்பிட்டாங்க. பேச்சிமுத்து சாமி பயங்கரமாக கூப்பிட்டாங்க. கருப்பசாமி எப்படி அந்த ஒரு நம்ம ஐயாலாம் பாடினாங்களாம், கிராமத்து ஐயா கருப்பசாமி பாட்டு சாமி வருமா, இவங்க கூப்பிட்டதில் நம்ம உடம்பு எல்லாத்துக்குமே பிள்ளரிச்சு போச்சு இந்த சாமி கூப்பிட்டதில். நம்மளும் நேற்று பஜனையில் கலந்துக்கிட்டு எல்லாம் பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. வீடியோ நம்மளும் இந்த வருஷம் முருகனுக்கு மாலை போட்டிருக்கோம். இவங்க பாடினதில் நம்மளே முருகனே வந்து முருகனே இறங்கி வந்துட்டார் பேச்சிமுத்து சாமி மேலே. ரொம்ப பக்தி பரமாசமாக இருந்தது. நேற்று எல்லாம் கையில் காப்பு கட்டிக்கிட்டோம். அப்படியே உங்களோட பகிர்ந்து கொண்டேன்.